Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பைக் பேசுகிறேன். நிறைய பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் எத்திக்ஸ், பிஸ்னஸ் பிரின்சிபல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மள்ட்ட இருக்க பியூட்டிஃபுல் விஷயம் நம்ம பயன்படுத்தாத, மிக சரியாக பயன்படுத்த வேண்டிய நிறைய அறிவு செல்வங்கள் நம்மோட இருக்கு. அதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒன்று திருக்குறள். தமிழ்னு சொன்னாலே நம்ம ஒரு கெத்து, ஒரு பெருமை இருக்குது. அதில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட தாத்தா பாட்டி பண்ணிட்டு போன விஷயங்களை சொல்கிறேன். திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. நம்ம இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய பல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் திருக்குறளில் சொல்லிட்டாங்க. அதில் ஒரு குறள் இருக்கும் பாருங்க. அந்த குறளை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இதை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம டீமுக்கும் இதை சொல்லித் தரணும். திருக்குறள் டெய்லி ஒரு குறள் படிக்கணும். அதை படித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். திரும்ப சொல்ற பாருங்க, உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். 473வது குறள் இது. அதாவது நம்மளுடைய டேலண்ட் தெரியாம, நம்மளோட ஸ்ட்ரென்த் தெரியாம ஏதாவது ஒரு எமோஷன் ஆகி ஏதாவது ஒரு ஆக்ஷன் டாஸ்கை எடுத்து நிறைய பேர் அதை விட்டுட்டு போயிடுறாங்க, கிவ் அப் பண்றாங்க. அதைத்தான் சொல்றார் திருவள்ளுவர். ரைட்டா? உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு ஏற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு. நிறைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகாத, பாதியில் விடாத. நெவர் கிவ் அப்ன்ற வார்த்தைக்கு தான் ஒரு அர்த்தம் சொல்றேன். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டு ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரென்த் தெரியாம ஆர்வ கோளாறுல ஏதாவது நிறைய பேரை நான் பார்த்து, நிறைய பிசினஸ் மேனை பார்த்துருக்கேன். ஒரு பிசினஸ் சக்சஸாக இருக்கும் போது எம்எஸ்ஐன்ற கான்செப்ட், மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், இதை தவற புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட உட்காரும்போது இந்த பிசினஸ் பண்ணணும், அந்த பிசினஸ் பண்ணணும், ஒரே மாதம் 2 பிசினஸ் பண்ணணும், 3 மாசத்துல 3 பிசினஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல வரவங்க நிறைய பேர். ஒரு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சில பேர் ஒரு பிசினஸே ஸ்ட்ராங் பண்ணாம, ஒரு இடம் கிடைக்குது, ஒரு ஆஃபீஸ் வைக்கலாம், ஒரு இடம் கிடைக்குது, ஒரு கடை போடலாம், இந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர். முதல்ல இடத்துக்கோ கடைக்கோ முன்னாடி உன் பிசினஸை தேடு. பிசினஸ் வந்த பிறகு அதற்கான கடையே இடத்தை தேடு. நிறைய பேர் அப்படி பார்க்கறது இல்லை. ஒரு ஷோரூம் காலியா இருக்கு, அந்த இடத்துல என்ன ஷோரூம் வைக்கலாம், ஒரு இடம் காலியா இருக்கு, என்ன ஆபீஸ் வைக்கலாம், என்ன ஷாப் வைக்கலாம், இந்த மாதிரி மென்டாலிட்டியை நிறுத்தி திருவள்ளுவர் சொல்ற விஷயம் என்ன, உணர்ச்சிவசப்படாதீங்க, பிசினஸ்ல எமோஷன் ஆகாதீங்க. பிசினஸ் மெச்சூரிட்டி, பிசினஸ் சைக்காலஜி, இது ரொம்ப ரொம்ப பிசினஸ் சென்ஸ், அதை விட ரொம்ப முக்கியம். இது மூணும் இல்லாம பிசினஸே பண்ண முடியும். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இடம் கிடைக்குதுன்னு பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க, ஒரு ஷோரூம் கிடைக்குது இடத்த பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க. உங்கள் பிசினஸ்க்கான இடத்தை சூஸ் பண்ணுங்க. அது மாதிரி எமோஷன் ஆகாம நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது, ஆரம்பிக்கிறது மிக முக்கியம் அல்ல நண்பர்களே, ஃபினிஷரா இருக்கணும். சரியா? ஒரு 100 ரன்னுக்கு 2 விக்கெட் போறது முக்கியம் இல்ல. எண்ட் ஆஃப் த டே அந்த மேட்சை நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களா, கடல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு முக்கியம் இல்ல, கரைக்கு கப்பலை கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்ற கேள்வி இருக்கு. அது போலதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறது முக்கியமே கிடையாது. எத்தனை பிசினஸ் ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றோம், எத்தனை பிசினஸ்ல பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். பேருக்கு பிசினஸ் பண்றது பிசினஸ் கிடையாது. இதைத்தான் சொல்றாரு. உங்களோட எமோஷன் ஆகாதீங்க. முதல் பாயிண்ட் என்ன, எமோஷன் ஆகாதீங்க, எமோஷனே ஆகாதீங்க. ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அனலைஸ் பண்ணி ஒரு டாஸ்க் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சா முடிச்சிருங்க. See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.